இன்னைக்கு நாம பார்க்க போகிறது கோல்ட் ஃபீவர் இது மாதிரி எதுனா வாட்டர் பேஸ்ட் நோஸ் ப்ராப்ளம்ஸ் ஜலதோஷம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது சால்வ் பண்ணுறதுக்கு சிம்பிளான ப்ரீதிங் எக்ஸசைஸ். போன வாட்டி நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு கபால பாத்தி. இது அந்த எக்ஸசைஸோட சின்ன வேரியேஷன். இந்த வேரியேஷன் ஏன் இம்பார்ட்டன்ட்னா, சில டைம் ஒரு சைட் ஆஃப் த நாஸ்ட்ரல் தான் ஒரே பிளாக்காக இருக்கும், இன்னும் சைட்லேருந்து ஈஸியாக ப்ரீத் பண்ண முடியும். அது மாதிரி இஷ்யூ இருந்தால் ஆல்டர்னேட் நாஸ்ட்ரல் கபால பாத்தின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ப்ரீதிங் டெக்னிக் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெக்னிக் எப்படி பண்ணலான்னா, ஃபஸ்ட் உங்கள் ரைட் ஹேண்டில் இண்டெக்ஸ் அண்ட் மிடில் ஃபிங்கர், இந்த 2 ஃபிங்கரும் உங்கள் ஹேண்டோட கீழே இடத்துல மடக்கி வைக்கணும். இந்த முத்ராவோட பேர் விஷ்ணு முத்ரா. ஓகேங்களா? இந்த முத்ரா வச்சு தான் அந்த ப்ரீதிங் டெக்னிக் எப்படி இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்படின்னா, ஆல்டர்னேட் நாஸ்ட்ரல், ஸோ உங்கள் தம் வச்சு ரைட் நாஸ்ட்ரல் மூடி லெஃப்ட் நாஸ்ட்ரலில் எக்ஸேல் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸேல். அதுக்கப்புறம் ரிங் ஃபிங்கர் லெஃப்ட் நாஸ்ட்ரலில் மூடி ரைட் சைடில் ப்ரீத் பண்ணணும். கபால பாத்தி உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா, எக்ஸேல்ஸில் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஸ்ட்ராங்காக ஃபோர்ஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஆல்டர்னேட் நாஸ்ட்ரல் சைட் டு சைட் இப்படி மூவ் ஆகிட்டே இருக்கும். அப்போ தான் 2 நாஸ்ட்ரலும் நல்லா பேலன்ஸாக இருக்கும். சரிங்களா? ஸோ எந்த நாஸ்ட்ரலில் ஸ்டார்ட் பண்ணணும்னு சில பேர் கேட்பாங்க. உங்கள் நாஸ்ட்ரல் எந்த சைட்லேயோ பிளாக்டாக இருக்கோ அந்த சைடில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லெஃப்ட் நாஸ்ட்ரல் தான் நல்லா பிளாக்காக இருக்குது. ஸோ வி வில் செகண்ட் அண்ட் தேர்ட் ஃபிங்கர் இந்த விஷ்ணு முத்ராக்கு வந்த உடனே ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் வித் லெஃப்ட் நாஸ்ட்ரல். உங்களுக்கு எந்த சைட் பிளாக்காக இருக்கிறதோ அந்த சைடில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸ்பைன் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஷோல்டர்ஸை ஓப்பனாக வச்சு பிராணாயாமாக்கு எல்லாமே டெஃபினட்டாக கண்ணு மூடணும். ஓகே, இன்னொரு வாட்டி நான் ரிப்பீட் பண்ணோம், கண்ணு மூடணும். செகண்ட் இஸ் உங்கள் பிரெத் எக்ஸேல்ஸ் பவர்ஃபுல்லாக இருக்கணும், இன்ஹேல்ஸ் குவாய்ட்டாக இருக்கணும். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ வி வில் ஸ்டார்ட். உடம்பு நேராக வச்சுட்டு ரைட் ஹேண்டில் விஷ்ணு முத்ரா. ஓகேங்களா? அவங்க தம்ம whichever side is blocked, அல்லனா ring finger whichever side is blocked, அதை first அதோட opposite side மூடி we will start. Alternate side 20 breathing பண்ண போகிறோம். சரிங்களா? Let's begin. இது பண்ண உடனே உங்கள் நாஸ்ட்ரலில் இருக்கிற எதுனா ஃப்ளெம் எல்லாமே வெளியில் வரும். ஸோ ப்ளீஸ் கீப் அ ஹேங்கி நியர் பை. டெஃபினட்டாக நோஸில் இருக்கிற ஃப்ளெம் எல்லாம் வெளியில் வந்த உடனே ப்ளீஸ் க்ளீன் இட். பட் யூ வில் ஃபீல் அப்படியே ஒரு பாடியிலே ஒரு கொஞ்சம் எனர்ஜி திருப்பி வரும். ஓகேங்களா? இதோட வேறு என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, உடம்புக்குள்ளே ஹீட் சொல்லுவாங்கல்ல, அந்த சூடு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்கள் மெட்டபாலிசம், உங்கள் ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷனிங் கூட நல்லா சரியாகும். அதை வச்சு இந்த கோல்டு அண்ட் ஃபீவரும் சீக்கிரமாக உடம்புலேருந்து வெளியில் போகும். ஓகேங்களா? ஸோ ஈஸியான எக்ஸசைஸ், வீட்டில் ஏஞ்ச உடனே டெஃபினட்டாக ப்ராக்டிஸ். ஒரே ஒரு திங், வயிறு ஃபுல்லாக எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஏஞ்ச உடனே காத்தால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இல்லைனா சாப்பிட்டுட்டு அப்புறம் அட்லீஸ்ட் 2 or 3 hours கேப் விட்டுட்டு தான் இந்த பிராணாயாமா பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ப்ளீஸ் ப்ராக்டிஸ் அட் யுவர் ஹோம் அண்ட் மே யூ ஹாவ் அ கோல்ட் ஒரு ஃபீவர் ஃப்ரீ சீசன் இன் த மான்சூன். தேங்க்யூ ஸோ மச்.